ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் 9 புதிய அறிவிப்புகளை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இன்றைக்கி தமிழக அரசு 9 புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்னமான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரூபாய் 15 கோடியில் 10,000 மாணவர்களுக்கு இணைய வழியில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாக நல வாரியத்தில் பதிவு பெற்ற அவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க பாருங்க, கல்லூரியில் படிக்கும்போது திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்பு பெற நவீன தொழில்நுட்பங்களில் 10,000 மாணவர்களுக்கு 15 கோடியில் திறன் பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்டேட். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர் பயிற்சி மையம் அமைக்கிறாங்க. அதாவது ஓட்டுநர் பயிற்சி பெற மாநில அளவில் ஒரு பயிற்சி மையம், மண்டல அளவில் 2 பயிற்சி மையங்கள் மற்றும் மாவட்டத்திற்கு ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஆகியவை தொடங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டிரைவிங்காக உங்களுக்கு ஓட்டுநர் பயிற்சி மையம் ஆரம்பிக்கிறாங்க. இது பாருங்கள், மாநில அளவில் ஒரு பயிற்சி மையமும் ஒவ்வொரு மண்டல அளவிலுமே 2 பயிற்சி மையங்கள் மற்றும் மாவட்டத்துக்கு ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அமைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் பார்த்தா கம்மியாகவோ அல்லது இலவசமாகவோ உங்களுக்கான அந்த பயிற்சி மையத்தில் போய் நீங்கள் உங்களுக்கான பயிற்சியை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மலைப்பகுதிகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் விரிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் மலைப்பகுதிகளில் இலவசமாக நீங்கள் பயணம் செஞ்சுக்கலாங்க. அதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் படை வீரர்கள் அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள் வசதிக்காக சென்னை மாதவரத்தில் 33,000 சதுரடி பரப்பளவில் உட்கட்டமைப்புடன் கூடிய அவங்க தங்கும் விடுதி ஏற்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வீரர்களின் கைம்பெண்களுக்கு ஆயுட்கால மாதாந்திர நிதி உதவி பார்த்தா உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற வீரர்களுடைய கைம்பெண்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர நிதியுதவி 8,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முன்னாள் படை வீரர்களுக்கு ஆயுட்கால மாதாந்திர நிதி உதவி பார்த்தா உயர்வு 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் படை வீரர்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர நிதியுதவி 15,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விடுதலை போராட்ட வீரர்கள் வழித்தோன்றல்களின் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் பார்த்தா உயர்த்துறாங்க. 11ஆம் 11,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசு விடுதலை போராட்ட தியாகிகளுடைய குடும்பங்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போதைய வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதான் தமிழக அரசு வெளியிட்டிருக்கா 9 முக்கிய அறிவிப்புகள். இதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிய மத்திய அரசு சார்பில் இந்த தீபாவளியில் மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலம் வரிகள் குறைக்கப்படும், அதற்கான குழு அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி தெரிவிச்சிருக்காங்க. அதேமாரி பார்த்தா புதிய ஃபாஸ்டேக் திட்டம் இன்று முதல் உங்களுக்கு அமலுக்கு வருதுங்க. அதாவது 3,000 வருஷத்துக்கு நீங்கள் 3,000 ஃபாஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக பயணிக்கலாம் அல்லது 200 தடவை பயணிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய ஃபாஸ்டேக் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, தனியார் கார் ஜீப் வேன்களுக்கு மட்டுமே இந்த சலுகை பொருந்தும். இன்று முதல் இது அமலுக்கு வருது. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இது எந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கு இல்லை அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.